இன்னும் ஒன்று இருக்குது. ஒருத்தர் வராரு, ஒரு புள்ள வந்து என்னது ஸ்கூல்ல ஏதோ பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டு வருது, என் புள்ள ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னு. அப்படியா உருப்பட மாட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வைங்களே. அவர் சொன்னது இப்போ ஃபெயில் ஆகிறத வச்சு சொன்னா அதுக்கு சம்மந்தம் பார்த்தா என்னது சரியா தான் இருக்குது. ஃபெயில் ஆகிட்டா உருப்பட மாட்டான் எங்க சமுதாய நம்பிக்கையில சொல்றோம். இதை சொல்லி அவர் ஃப்ரேங்கா பேசுறாரு, எல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், நம்ம பாராட்டுவோமா மனுஷனான்னு சொல்லுவோம் அவரை. ஆனா இப்படி நடந்து ஒரு அஹ்லாக்கே இல்லாம அப்ப என்ன சொல்ல நம்ம எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, இன்ஷா அல்லாஹ் அந்த புள்ள நல்லா படிச்சு நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு பெரிய ஆளா வருவான். இவருக்கு தெரியுமா? அது இவருக்கு தெரியாது. ஆனா நம்ம சொல்றோம், என்ன செய்யறோம், எதிர்பார்க்கிறோம். ஒருத்தர் அப்படி சொல்ற நேரத்தில் யாரா கேட்பாங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும் இவர் நல்லா வருவாண்டு? கேட்டான் அவர் என்ன சொல்லுவாரு, சரி நான் தெரியாம சொல்லிட்டு நான் இப்போ என்ன செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவார். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் வந்து என்ன, இவருக்கு என்ன மறைவான ஞானம் இருக்குதா? அவன் எதிர்காலத்தில் நல்ல ஆளா வருவான்னு சொல்ற எதிர்கால சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தைகளை விரும்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஆர்வம் ஊட்டக்கூடிய அமைப்பில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. ஒண்ணு நடக்க தைரியமா இறங்கன்னு ஒருத்தர் சொல்றான்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியுமான்னு திருப்பி கேட்கறது இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் நோய் விசாரிக்க போறாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், குணமாகும் இன்ஷா அல்லாஹ். அவர் என்ன சொன்னாரு, தஹூர் சுத்தமாக போறான், பல் ஹிய ஹும்மா தஃபூர் அலா ஷைখিন கபீர் துஸீருல் குபூர். இது வயதான ஆளுக்கு வந்திக்கக்கூடிய ஒரு கொடூர காய்ச்சல், கபருக்கு போற இது. நீங்க வந்துட்டு என்ன தஹூர் சுத்தமாகும்ன்றீங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபனஅம், அப்படியே ஆகட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படியே ஆகட்டும். ஏன் லாஜிக்கலா யோசிச்சா அப்படித்தான் ஆகணும். அவர் கேட்டார் என்னது, இது அவருடைய அறிவை பயன்படுத்துறாரு. என்ன இந்த அறிவு அடிப்படையில் பார்த்தா கபரு தான். ரசூலுல்லாஹ் நல்ல வார்த்தை சொன்னாங்க, குணமாகலாம் குணமாகட்டும் துவா கேட்டாங்க. அப்ப ஒரு நல்ல வார்த்தை ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அவனோட ஏந்துக்கன்னு போக கூடாது. நல்ல வசதி ஆகிக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் பிடிக்கதே இல்லை. நீங்க சொல்லி பாருங்க பாப்போம், என்ன ஃபுல் சந்தோஷமா வசதி ஆகிக்கிற மாதிரி இருக்குது. படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இந்த டிபெண்டன்ட் பீஸ் வந்ததுல இருந்து என்ன சோதனையில உட்கார்ந்துட்டீங்க. நாளைக்கு ஒழுங்கா பேசுங்க, மனிதன் கவலை அப்படின்னு பேசு. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் சந்தோஷமா இருக்க துவா கேளுங்கன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது என் கவலையை மத்தவன் புரிஞ்சுக்கலையா, உங்களோட கவலையை ஒருத்தன் புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன், அத மாதிரி ஒரு நியமத் உலகத்துல இல்லை. விளங்கிட்டா? உங்களை கவலைய ஒருத்தன் புரிஞ்சு கொள்ளலன்னு வைங்க, அதே மாதிரி ஒரு இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, நிக்மத்தை நினைக்கிறாங்க, பெரிய நியமத். ஏனென்றால் உங்களுக்கு முறைப்படுறதுக்கு ஒத்தனை ஒத்தன் தான் இருக்கிறான், அல்லாஹ் மட்டும்தான். அதாவது இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது உள்ள கிடக்கைகளையும் சோகங்களையும் நான் இறைவனிடமே முறைப்படுகிறேன். ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, பொறுமையா, அதாவது நீங்க வந்து ஒரு அழகான பொறுமையா பொறுக்கிறேன்னு சொன்னா எப்படி தெரியுமா? சப்ரும் பிலா ஷக்வா, முறைப்பட்டு பொறுக்கிற பொறுமை இல்லை, முறைப்பாடே இல்லாம சும்மா அழகான முகத்தோடு பொறுக்கிற பொறுமை இது, அதுதான் அந்த அழகான பொறுமைன்றது. எனவே நல்ல வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அது வந்து சகுனத்துல என்ன செய்யாது, சேராது. இதனாலதான் எங்களுக்கு அறிஞர்களுக்கு மத்தியில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து சொன்னது ஃபஅல், தமிழ்ல பால், தமிழ்ல இருந்தா என்ன பால், அதான் பால் கிதாப், அதான் பால் கிதாப் என்ன செஞ்சது வந்தது காரணம். இந்த ஃபஅல பாண்ட் எழுதினா பால் கிதாப் நல்ல நல்ல நேரம் அப்படின்னு வந்தது. அதுல உள்ளாத குஃப்ரு மத்த ஷிர்க் எல்லா கொள்கையும் என்ன செஞ்சது, அப்படி ஒரு எழுதி லிஸ்ட் வச்சு செல்றதுக்கு என்னது எதுவுமே இல்லை. அடுத்தது நல்ல வார்த்தையின் உதாரணம், நீங்க ஒரு பார்மசி நடத்துறீங்க, ஒரு ஆள் வந்து மருந்து எடுத்துட்டு போறாரு, மீண்டும் உங்கள் வரவு வரட்டும் சொல்லலுமா? உங்கள் வரவு மறுபடியும் என்ன செய்ய சொல்லல? ஏன் அங்க நல்ல வார்த்தையை சொல்ல, உங்களுக்கு நல்ல குணமாகணும், திருப்பி இந்த பக்கம் வராத மாதிரி என்ன செய்யணும்? யாரும் அப்படி கேட்கறாங்களா? கேட்கறது இல்லை. அப்ப இது வந்து என்ன, நல்ல வார்த்தை என்பது ஒரு உள்ளத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி அவன் செயல்பட வைக்கிற வார்த்தை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கவில்லை. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.